நம்ம நியூஸ் சேனலில் போன வீடியோவை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணத்தை பற்றி நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அது டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப ஹையாக போச்சு. எனக்கு தெரியும்ல, நம்ம கர்மேல் 24/7 நியூஸ் சேனலில் இந்த வீடியோ மட்டும் உலகம் முழுசு இருக்கிற அத்தனை பேரும் எடுத்து பார்த்துருக்காங்க. நம்ம மேனேஜர் என்ன நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு. எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னது இது? மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. குட் மார்னிங் சார். என்ன சொல்கிறீங்க சார்? காணுமா? இப்போவே வேணுமா சார்? ஓகே 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 சார், தேங்க்யூ. என்னாச்சு? நம்ம இப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ண அந்த சிலுவை மரணத்தில் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணாங்கல்ல, அதை கூட நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம்ல. ஆமா, அவர் உடலை காணுமா? என்னது காணுமா? ஆமா, நிஜமாவே காணும். இப்போ நம்ம தான் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம தான் ஃப்ளாஷ் நியூஸாக போடணும்னு மேனேஜர் சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், நீ விஷயங்கள் எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணு, ஓகேவா? நான் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஓகே. வணக்கம். தலைப்பு செய்திகள் பேசுவது உங்கள் ஜான். இன்றைய தலைப்பு செய்திகள்: 2 நாளைக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து உடைய உடல் காணவில்லை, விசாரிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நம்ம செய்திகள் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறோம். கர்மேல் 24/7 இன்றைய தலைப்பு செய்திகளை வழங்குவது உங்கள் ஜெசிகா. இப்பொழுது நாம இந்த கிரைம் சீனுக்கு வந்திருக்கோம். இங்கு நான் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை காணவில்லை. நாம் இப்போது இங்க இருக்கிற இந்த நூற்றுக்கதிவையை நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணலாம். சார், நீங்க தான் நூற்றுக்கதிபதியா? வணக்கம் சார். வணக்கம். சரி, இன்று காலையில இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை காணவில்லைன்னு சொல்றாங்கல்ல, உங்களோட டீம் தானே இதுக்கு டியூட்டியாக இருக்கணும். காணவில்லைன்னா உங்களை தானே குறி சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த காரியத்தை குறித்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் அவருடைய சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஏபிசிடி பிரிவுன்னு ஒரு பிரிவை உண்டாக்கி அதில் அவருக்கு பாதுகாப்பை கொடுத்து வச்சுருந்தோம். ஏபிசிடி பிரிவுன்னு ஒரு பிரிவை உண்டாக்கி ஏபிசிடி பிரிவு என்னென்னா, நைட்டில் 4 காவலாளர்கள் பாதுகாப்பாங்க, பகலில் 2 பாதுகாவலர்கள் பாதுகாப்பாங்க. அப்படி இருந்தும் அவருடைய சரீரத்தை யாரோ எடுத்திருக்காங்கன்னா எங்களுக்கு உண்மையிலே அது புரியாத புதிராக இருக்கு. சரி, நேற்று காவல் காத்த அந்த சோல்ஜர்கள் யாருன்னு தெரியுமா? ஓ எஸ், அவர்கள் தான். நான் சொல்வது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை என்றால் அவர்களிடம் போய் கேளுங்கள், அவர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்வார்கள். தேங்க்யூ. சரி நேயர்களே, இப்பொழுது இந்த நூற்றுக்கதிபதிகிட்ட இருந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான பதில் வரவில்லை. அதனால நம்ம இந்த சோல்ஜர்ஸை நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். மிஸ்டர், முடிச்சிருக்கீங்களா? ஐயோ, இவருக்கு என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியவில்லை. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் வேணும்? நான் கர்மேல் 24/7 நியூஸ் சேனல்லேருந்து உங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். நீங்கள் தான் நேற்று இந்த இடத்த காவல் காத்தீங்களா? இல்லை. சரி, நேற்று இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் என்னன்னு நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? அது சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம்தான், ஆனால் அது எப்படி சொல்லணும் இப்போ எங்களுக்கு தெரியல. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் மனசில் நினைக்கிறத சொல்லுங்கள், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அது ஒரு பெரிய ஒளி திடீர்னு வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் பறந்து விழுந்துட்டோம். அதுலேருந்து எங்களுக்கு கண்ணே திறக்க முடியல. அங்கே பார்த்தீங்களா, இன்னும் அவர் எந்திக்க கூட இல்லை. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க.
சரி, இந்த ஒளி எதனால வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது ஒன்று மட்டும் தெரியும், அங்கே ஆனால் 2 தேவதூதர்கள் இருந்தாங்க, அது மட்டும் எங்களுக்கு தெரியும். என்னது, தேவதூதர்களா? நீங்க அவங்கள பாத்தீங்களா? அவங்ககிட்ட பேசுனீங்களா? அவங்களாவது உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா? பார்த்ததுக்கு தான் அவர் நிலைமையை பார்த்தீங்களா? சரி, மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்து காவல் காத்த நீர் சோதர்கள் இங்க நிக்கிறாங்க. ஒருத்தர் பிரமிச்சு போய் நிக்கிறாரு, ஒருத்தர் பயத்தில் நடக்கிறாரு. தேவதூதர்களை கண்டதாக சொல்றாங்க, ஆனா நம்மளுக்கு இன்னும் சரியான தகவல் கிடைக்கவில்லை. விரைவில் சந்திப்போம். நம்ம இடத்துல வர ரொம்ப கூட்டமாக இருக்குது, என்ன போய் பார்ப்போம். மறுபடியும் சந்திக்கிறோம் நேயர்களே. இவர்தான் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண கல்லறைக்கு இடம் தந்த அந்த யோசேப்பு என்கிற மனிதன். இப்போது நாம் இவரை இன்டர்வியூ செய்யலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க தான் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை அடக்கம் செய்ய கல்லறைக்கு இடம் கொடுத்த அந்த யோசேப்பா? ஆமாம், நான் தான் அந்த யோசேப்பு. சரிங்க, நீங்க எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரோமர்களின் சட்டத்தின்படி சிலுவை மரணத்துல இறந்து போனவங்களை வந்து அடக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் நீங்க ரோமரோட கவர்னர்கிட்ட கெஞ்சி வேண்டுதல் செய்து நீங்க அவங்கள்ட்ட இருந்து இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை வாங்கி அடக்கம் செஞ்சிருக்கீங்க. அப்படி செய்ய நீங்க அவங்களுக்கு என்ன சொந்தக்காரங்களா இல்ல உறவா? இயேசு எனக்கு சொந்தக்காரர் கிடையாது, ஆனால் அவருடைய போதனைகள் நிறைய நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அதை கேட்டதுனால பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஸோ அவருடைய சரீரத்தையாவது நல்ல அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ரோமர்கள் அரசாங்கத்தில் போய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளவோ கெஞ்சி அதுக்கான எல்லா பற்றியும் பண்ணி நான் வந்து என்னுடைய சொந்த இடத்துல நான் இயேசு சரீரத்தை அடக்கம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இது நடந்தது? அவரோட சரீரத்தை காணவில்லைன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். அதான் ஆச்சரியமா இருக்குது, எப்படி சரீரத்தை காணவில்லை என்று எனக்கும் தெரியவில்லை. ஆனால் அவருடைய போதனைகள் நான் கேட்டதில் ஒன்று எனக்கு நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னா, அவர் சொன்னார், நான் சிலுவையில் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெளிவேன்னு சொன்னார். ஒருவேளை அது நடந்திருக்குமோ? எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை அவர் உயிர் தெழுந்தாரா, இல்லை அவருடைய சரீரத்தை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? சந்தேகமாக தான் இருக்கிறது மேடம் எனக்கும். சரி, தேங்க்யூ. நேயர்களே, நாம் மீண்டும் சந்திக்கிறோம். இந்த யோசிப்பிடமிருந்து நமக்கு சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை. இதற்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வர முதல்வர்களை சந்தித்து தகவல்களை எடுத்துக்கொண்டு உங்களிடம் நாம் மீண்டும் இவர்கள் யாரு என்று நாம் கேட்போமா? ஹலோ, நீங்க யாரு? நாங்கள் பரிசேயர். பரிசேயர்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். உண்மை சந்திப்பில் மிகவும் சந்தோஷம். சரி, இந்த இயேசு கிறிஸ்துவோட மரணத்திலையும் நீங்க தான் முக்கிய காரணமா இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், எல்லாரும் சொல்றாங்க. அது போலவே தெரியுமா? யார் சொன்ன உங்களுக்கு? இப்படி அவர் செஞ்சது தப்புங்க. நியாய பிரமாணத்தை மீறினாரு, தேவ தூஷணம் பண்ணாரு, அதனால அவர் தண்டனை கொடுத்தா, அவ்வளோதான். இது இப்படி கொலையாகும்? உலகமே அதான் சொல்லுது. கொலை இல்லைங்க இது. சரி, கொலையே இல்லைனாலும் இப்போ அவரோட சரீரத்தை காணுமே, அதற்கு காரணம் நீங்களா இருப்பீங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஆனா இப்ப சொல்றீங்க பாருங்க, இது ஒத்துக்கவே முடியாது. அவர் உடலை நாங்க பார்க்கவே இல்லைங்க. அவர் கூட சில சீஷர்கள் இருந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. நீங்க எங்களையும் குறை சொல்றீங்க, எங்க மேல குற்றம் சொல்றதே இல்லையே சார். என்னோட வேலை வந்து மக்கள் சொல்றத உங்ககிட்ட சொல்றது. இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை சார். இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். நேயர்களை நாம் மீண்டும் சந்திக்கிறோம். இப்பொழுது நாம் இங்குள்ள மத தலைவர்களான இந்த பரிசேயர்களை நாம் சந்தித்தோம். அவர்கள் இதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதுக்கு மேல் நம்மளுக்கு சரியான தகவல்கள் வரவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் தகவல்கள் வந்தால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஹலோ, நீங்க யாரு? நாங்கள் தான் இயேசுவின் சீஷர்கள். பேதுரு, நான் யோவான். அப்படியா? நீங்க தான் அவங்க சொன்ன இந்த இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களா? ஆமாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த பரிசேயர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோட உடலை காணவில்லைன்னு சொல்லும்போது நீங்க தான் அவரோட உடலை எடுத்து போயிருப்பீங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? நாங்கள் எடுக்கவில்லை. எனது சகோதரி மரியாள் இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று சொன்னார், அதனால் நாங்கள் ஓடோடி வந்தோம். அப்படியா? இது எனது புது விஷயமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை காணவில்லைன்னு சொல்லி வந்த இந்த சீஷர்கள் தன்னோட சகோதரியாக மரியாதை சொல்கிறார்கள். இதற்கு மேல் நம்மளுக்கு தகவல்கள் வந்தால் பார்ப்போம். பரிசேயர்கள் தான் எடுத்திருப்பார்கள். இவர்களை கேளுங்கள். இவர்கள் தான் காரணம், இவர்களை கொல்லுங்கள். நீங்கள் தான் எடுத்தீர்கள். ப்ளீஸ் நிப்பாட்டுங்க. ப்ளீஸ், சண்டை வேணாம். நீங்க தயவு செஞ்சு உங்க இடங்களுக்கு போங்க. வணக்கம் நேயர்களே,
இன்றைக்கு செய்திகளை கொடுப்பது உங்கள் ஜெசிகா. இப்பொழுது நம்ம மத்தியிலே ஒரு பெரிய கலவரம் நடந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவின் சீசர்களிடையும் பரிசேயர்களிடையும் ஒரு பெரிய கலவரம். ஆனாலும் நமக்கு சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை. கிடைத்தால் உங்களை மீண்டும் சந்திப்பேன். பேதுரு, யோவான், பேதுரு, யோவான். இது என்னது? பரபரப்புக்கு மேல பரபரப்பு, ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட். எங்கேயோ இருந்து ஒரு ஆன்ட்டி வராங்க. இவங்க இப்ப நம்ம விசாரிப்போமா? அம்மா, நீங்க யாரு? நான் தான் மரியாள். நீங்க தான் பணியாரா? இந்த சீசர்கள் சொன்ன மரியாளா? சரி, நீங்களாவது எங்ககிட்ட சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மரித்த அவரோட சரீரத்தை காணும்னு சொல்றாங்களே, நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? சரீரத்தை காணுமா? அவர் உயிர் தெழுந்துட்டாருங்க. அவர் உயிர் தெழுந்துட்டாரு. நான் பார்த்தேன், ஏசப்பாவை நான் பார்த்தேன். என்னது? உயிர் தெழுந்துட்டாரா? மரித்தவரை உயிர் தெழுந்துட்டாரா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம், ஏசப்பாவை வச்ச கலரையை நான் பார்க்குறதுக்கு போயிருந்தேன். அங்கே ஏசப்பாவோட உடலை காணோம். நான் என்னடா அப்படி சொல்லிட்டு ரொம்ப மனம் குழைந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அந்நேரம் ஒரு ஒலி வந்தது. என்னன்னு பார்த்தா தேவதூதர்கள். அவங்க வந்து என்கிட்ட, நீ அழாத, ஏசப்பா இங்கே இல்லை, அவர் ஒலிவமலையில் காட்சி கொடுக்க போகிறாரு, ஸ்ரீசர்கள்ட்ட சொல்லி கூட்டிகிட்டு போன்னு சொன்னாங்க. நான் அதையுமே நம்பாமல் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ பின்னாடி இருந்து யாரோ மரியாளே அப்படின்னு என்னை பார்த்து கூப்பிட்டாங்க. நான் யாருன்னு பார்த்தா ஏசப்பா. நான் ஏசப்பாவை பார்த்தேங்க, நான் ஏசப்பாவை பார்த்தேன். அதை சொல்லதான் இங்க வந்தேன். ஸ்ரீசர்கள்லாம் கூட்டிட்டு ஒலிவமலைக்கு வர சொல்லியிருந்தாரு. வாங்க எல்லாரும் போவோம், ஏசப்பா ஒலிவமலையில காட்சி கொடுக்குறாராம். சரி அம்மா, நன்றி. நேயர்களே, செய்திகளின் புது திருப்பம். இயேசு கிறிஸ்து மரித்தவர் 3ஆம் நாளில் உயிர் தள்ளி விட்டாரா? இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ். நமது இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளி விட்ட அவர் ஒலிவமலையில் காட்சி கொடுக்க போகிறாராம். பார்க்க வரும் அனைவரும் சீக்கிரம் வந்து பார்க்கலாம். நாங்க வந்து உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். மீண்டும் முயற்சிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். ஜெசிகா. ஹலோ, காலிங் ஜானட். எஸ் ஜானட், சீக்கிரம் நீ சீக்கிரமா உன் பெட்டியெல்லாம் கிளப்பிட்டு ஒலிவமலைக்கு வந்துரு, ஓகேவா? எதுக்கு? இயேசு கிறிஸ்து மரித்தார்னு சொல்லிட்டு நானும் ஊரா அலைஞ்சேன்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அவர் உயிர் தெழுந்து விட்டாரா? உயிர் தெழுந்துட்டாரா? ஆமா, அது மரியாதை ஒரு ஆன்ட்டி தான் சொன்னாங்க. 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்து ஒலிவமலையில காட்சி கொடுக்க போறாராம். அதனால சீக்கிரமா வா. நம்ம சீக்கிரம் இயேசு கிறிஸ்துவ பிரஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்தாகணும், ஓகேவா? மைக்கெல்லாம் கிளப்பிட்டு வா, நான் உடனே டெலிகாஸ்ட் பண்றேன். நேயர்களே, ஒரு அற்புதமான ட்விஸ்ட். 3 நாளைக்கு முன்னாடி மரித்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். அவர் ஒலிவமலையில காட்சி அளிக்க போறாராம். பாக்குறவங்க எல்லாரும் வாங்க, சில கேள்விகளை கேட்கும். இன்றைய நமது கர்மேல் 24/7 நியூஸ் சேனலில் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் காட்சியளிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுப்போமா? இயேசு கிறிஸ்துவே, உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கலாமா? எந்திரிச்சுங்க, கேஷுவலாக பேசுங்க, பயப்படாதீங்க. நான் இங்கே தான் இருக்கேன், நான் மனுஷன் தான், பயப்படாதீங்க. சரி இயேசு கிறிஸ்துவே, உங்ககிட்ட நான் சில கேள்விகளை கேட்கலாமா? தாராளமா. சரி, நீங்க மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்ததுக்கு பதிலாக நீங்க முதல் நாளே உயிர் தெழுந்துக்கலாமே. ஏன் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தீங்க? நீங்கள் வேத வாக்கியங்களை வாசித்து பார்த்ததே இல்லையா? நான் தான் அத்தனை தடவை சொன்னேன்ல, 3 நாள் மீன் வயிற்றுல யோனா தீர்க்கதரிசி இருந்தது போல நானும் 3 நாள் பூமியில் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனே ஏற்கனவே. நீங்கள் அதை நம்பலையா? வேத வாக்கியங்கள் நிறைவேறதான் நான் 3 நாள் இருந்தேன். சரி இயேசு கிறிஸ்துவே, அப்படியே இந்த 3 நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? எனக்கு அண்டர் கிரவுண்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு.
அடியில் கட்டப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கு நான் போய் சுவிசேஷத்தை சொல்லி நான் மரணத்தை ஜெயித்துட்டேன், உங்களுக்கு இனிமேட்டு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தாவீத எலியாவை நான் பரலோகத்துக்கு கொண்டு போக வழி உண்டு பண்ணுறதுக்காக அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அருமை இயேசு கிறிஸ்துவே, இப்ப நீங்க மரித்து 3ஆம் நாள் உயிர் தள்ள பிறகு உங்களுக்கு பூமியில எந்த பர்பஸும் உண்டா? என்ன கேட்குறீங்க? நான் பூமியில் எனக்கு வேலை இருக்கான்னு கேட்குறீங்களா? வாய்ப்பில்லை. நான் எங்கள் அப்பாக்கிட்ட போகிறேன். எனக்கு அங்கே ஒரு சிங்காசனம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, நான் அங்கே போய் அமர போகிறேன். அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்கள் கூட இருந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். நான் இனிமேட்டு உங்கள் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவே, நீங்க திரும்ப எங்களை பார்க்க வருவீங்களா? ஆமாம், கூடிய சீக்கிரம் நான் உங்களை பார்க்க வர போகிறேன். நான் வர்றதுக்கு ஒவ்வொருவனும் தன் இருதயத்தை ஆயத்தமாக்கி தன்னுடைய சட்டையை கழுவி சுத்தமாக இருதயத்தை ஆயத்தமாக்கி வச்சிருக்கணும். நான் சீக்கிரம் வருவேன். ஏசப்பா, நீங்க இங்க இருக்கிற 1500 மக்களுக்கு மேல இருக்கிற இந்த மக்களுக்கு நீங்க பேசாத வார்த்தை வச்சிருக்கீங்களா? இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். எனக்கு பரலோகத்தில் அப்பாயின்மெண்ட் இருக்கு, சீக்கிரம் என்னை விடுறீங்களா? நாங்க உங்களை இனிமேல் பார்க்க முடியல, ரொம்ப வருஷம் இருக்குல்ல, உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? தாராளம். நன்றி இயேசப்பா. இப்பொழுது நேயர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க உங்களுக்கு உதவி செய்தது கர்மேல் 24/7 டிவி சேனல். இது மூலமா நாங்க உங்களுக்கு சொல்ல வர கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பிறப்பேன்னு சொல்லிட்டு எத்தனையோ தீர்க்கதரிசனங்கள் சொல்லியிருந்தது. ஆனாலும் அவர் பிறந்த போது யாரும் அதை நம்பல. இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவை மரணத்துல மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியும் அவர் மரித்து உயிரோடு எழுந்த போது யாரும் அதை நம்பல. ஆனாலும் அவர் உயிரோடு எழுந்து வந்தாரு. அதுதான் நம்ம ஈஸ்டரா கொண்டாடுறோம். அப்படியே இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் நான் 2ஆம் வருகையில உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம நடக்கைகளை பார்த்தா அதை நம்ம நம்புற மாதிரி தெரியல. அதனால நம்ம ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருப்போம். நன்றி. உங்கள் கர்மேல் 24/7.